வைஃபுக்கு கோல்டு வாங்கி கொடுக்கணுமா, அம்மாவுக்கு கோல்டு வாங்கி கொடுக்கணுமா வாங்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டா எனக்கு தெரிஞ்சு கோல்டு ரொம்ப ரிஸ்கி. கோல்டை விற்கலாம், பட் ஆனால் உங்களுக்கு கோல்டு ஃபேர் பிரைஸ்ல விற்க முடியாது. உங்ககிட்ட இருக்கிற ஜுவல்லோ இல்ல நீங்க ஒன்றும் இல்லை பேங்க்லேருந்து கோல்டு காயின்ஸ் இப்போலாம் விற்கிறாங்களான்னு தெரியல. கொஞ்ச நாள் முன்னாடி பேங்க்ல கோல்டு காயின்ஸ் விற்பாங்க. அந்த கோல்டு காயின்ஸ் போய் உங்களோட ஜுவல்லரி ஷாப்ல போய் கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு ஃபேர் பிரைஸே கிடைக்கும். அவங்க இதெல்லாம் நான் நம்ப முடியாதுமா, அவங்க ஏதாவது பார்த்து இது பியூர் கோல்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு பெரிய லாஸ் கிடைக்கும். நீங்க என்ன அவசரத்தில் வித்தீங்கன்னா அந்த லாஸை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. வேற ஈக்விட்டி இஸ் நாட் லைக் தட். ஈக்விட்டியில டிக்கர் பிரைஸ் என்னவோ அதான் பிரைஸ். பெரிய 20,000 ஷேர் 30,000 ஷேர் வாங்கினாதான் உங்களுக்கு அந்த பைசல் பிரைஸ் டிஃபரன்ஸ் வரும். பட் சாதாரண பைசல் பர்ச்சேசஸ்க்கு உங்களுக்கு ஸ்கிரீன்ல என்ன இருக்கோ அதான் உங்களுக்கு பிரைஸ். எல்லாருக்கும் அதான் பிரைஸ். ரியல் எஸ்டேட் அப்படி கிடையாது, கோல்டு அப்படி கிடையாது. ஸோ கோல்டு வந்து ஒரு எமர்ஜென்சினா ஓகே, கோல்டு எமர்ஜென்சி ஆகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வரக்கூடாதுன்னு தான் நம்ம வேண்டிக்கிறோம். அந்த நிலைமை எனக்கு வந்து இருக்கு. சினிமாலெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, என் தாலியை வித்து செலவுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த டைலாக் எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் இருந்தோ இதே டைலாக் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ என்கிட்ட சுத்தமா ஒன்றும் கிடையாது. அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்ற. எமர்ஜென்சியா இருக்கலாம், அது வராம நம்ம மேனேஜ் பண்ணுறது தான் நம்மளுடைய கோல். நான் கோல்டு வாங்கினேன், எவ்வளவு கோல்டு வச்சுப்பேன், எங்க வச்சுப்பேன்? இப்போ சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் வருமா வராதான்னு தெரியாது. நிறைய பேர் வராதுன்றாங்க. சரி ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது தான். ஏன்னா ஐடியா இல்லாம முக்காவாசி பேர் ஐடியா இல்லாம வாங்கினாங்க சாவரின் கோல்டு பாண்ட்ஸ். ஏதோ ஒரு ரிட்டர்ன் அவங்களுக்கு லக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு, பரவாயில்ல. பிசிக்கல் கோல்டு நம்மளால வச்சுக்க முடியாது. எவ்வளவுதான் வச்சுக்க முடியும்? அது வாங்கினா அதோட ரிஸ்க் இருக்கு. லாக்கர்ல வச்சா லாக்கரையும் திருடுறாங்க, பேங்க் லாக்கர். ஸோ எங்க வச்சாலும் பிசிக்கல் கோல்டு உங்களுக்கு பெரிய ரிஸ்க் தான். நீங்க வந்து டிஜிட்டலா வச்சுக்கலாம். பட் ஒரு பெரிய கிரைசிஸ் வந்ததுன்னா உங்களுக்கு ருப்பியே கம்ப்ளீட்லா ஒர்த்லெஸ் ஆயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு கோல்டு யூஸ் ஆகும். பட் அந்த டைம்ல நீங்க போய் அந்த டிஜிட்டல் கோல்டை உங்களால ரெடீம் பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு அது பிராக்டிகலி யூஸ் இல்லை. ஒரு பெரிய கிரைசிஸ் வந்து உங்களுக்கு ருப்பி ஒர்த்லெஸ் ஆச்சுன்னா மேபி ஒரு இட்லியே 500 ரூபாய் கிடைக்கும். ஒரு இட்லி 500 ரூபாய் நீங்க கோல்டு வச்சுன்னா கோல்டு கொடுக்கலாம். பட் எவ்வளோ இட்லி வாங்குவீங்க? கோல்டு இருக்கிற கோல்டும் உங்களால் லிமிட்டடாக தான் உங்களுக்கு அக்யூமுலேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கோல்டு வாங்குங்க, கோல்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க எல்லாம் எவ்வளோ கோல்டு வச்சுக்கணும்னு கேட்டால் 10% வச்சுங்க, 20% வச்சுங்கன்னு சொல்லுவாங்க. அது யூஸே இல்லை. அந்த மாதிரி பெரிய கிரைசிஸ் வந்தால் யூஸே இல்லை. உங்களுக்கு அந்த போர்ட்ஃபோலியோவில் அவ்வளோதான் உங்களுக்கு கோல்டு இருந்தால் மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் ஓட்டலாம், அவ்வளோதான். ருப்பி ஒர்த்லெஸ் ஆச்சு. அது எனக்கு தெரிஞ்சு யூஸ் இல்லை. நிறைய பேர் 400 கிராம்ஸ் கண்டிப்பாக இருக்கணுங்கிற மாதிரி. அது என்னப்பா 400 கிராம் கணக்கு? இதெல்லாம் பயமா இருக்கு. எங்கள் வீட்டில் அவ்வளோலாம் இல்லை. நல்ல வேலை என் ஒய்ஃபுக்கு பொழைச்சேன்னா, என் ஒய்ஃப் இஸ் நாட் கோல்டு கிரேசி. அது சிலதெல்லாம் லக்கு, அவ்வளோதான். நிறைய பேருக்கு என்ன புரியாதுன்னா, ஒன்று கோல்டு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் எவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகுதோ அதே அளவு கோல்டு ஃப்ளக்சுவேட் ஆகும். அண்ட் இப்போ நம்ம பார்க்குற கோல்டு ரிட்டர்ன்ஸ் பெரிய காம்பனன்ட் USD INR எக்ஸ்சேஞ்ச் ரேட். அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா 15 வருஷம் கோல்டு ரிட்டர்ன், 20 இயர்ஸ் கோல்டு ரிட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா அது பெரிய ரிட்டர்ன் வந்து கம்ஸ் ஃப்ரம் INR USD எக்ஸ்சேஞ்ச் ரேட். கோல்டு ப்ரைஸ்னால கிடையாது. கோல்டு ப்ரைஸ் இப்போ இந்த 2010க்கு அப்புறம் தான் நம்மளுடைய கரன்சி ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிருக்கு. அதாவது முந்தி வந்து ரொம்ப டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து அந்த ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஆஃப் த INR ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கோல்டு INR வர்சஸ் கோல்டு USD சார்ட்டை கம்பேர் பண்ணீங்கன்னா 2010க்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ரெண்டும் சைட் பை சைட் சேமாக ஒரு மாதிரி மூவ் ஆகுது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இப்போ நீங்கள் இந்தியாவில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் டெஃபினட்டாக இந்தியன் ருப்பி வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஒரேடியாக டபடபான்னு விழுந்துறாது. அப்போது ருப்பி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கோல்டு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும் ஃபியூச்சரில். இந்த பழைய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வராது. கோல்டு வந்து ஏதாவது ஒரு பயம் வந்தால், பீதி வந்தால் உடனே கோல்டுக்கு போயிடுவாங்க எல்லாம். இப்போ மார்க்கெட் குறையும், ஈக்விட்டி மார்க்கெட் குறையும், கோல்டு ஏறும். ஒரு பெசிமிஸ்டிக் அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை.